ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாரத்துக்கு 2 முறை இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் போயிட்டு அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான கீரைங்க. முருங்கைக்கீரை வச்சு இன்றைக்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸ் காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது தாங்க நம்ம கீரைக்கு போடுற காரம். இதை தண்ணி ஊற்றாமல் தேங்காவையும் மிளகாவையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கிறேன். அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ கீரை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடையில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே ஒரு 5-6 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இது கூட முழு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால முழு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நரிஞ்சிட்டு போட்டிருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவு கீரையை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா 2 கைப்பிடி அளவு கீரை இருக்கணும். அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ கீரை இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். கீரை ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு சேருங்க. இப்போ தண்ணி தெளித்து விட்டு தான் கீரையை வேக வைக்கணும். அதே நேரம் தண்ணியோட அளவு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. கீரை இருந்ததுன்னா அதில் ஒரு அரைவாசி அளவு தான் தண்ணி இருக்கணும். ரொம்ப குக் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கீரைக்கு தண்ணி ஜாஸ்தி தெளிக்காமல் கொஞ்சமாக தெளித்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இடையில நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ கீரையோட குவான்டிட்டி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்திங்கன்னா கீரை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்போட அளவு ஜாஸ்தியாகிடும். கீரை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உப்போட அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணியும் ஃபுல்லாக வற்றலை. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். அதனால் இடையில கிளறி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. கீரை வெந்துருச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கரண்டியில் எடுத்து லைட்டாக 2 தடவை கிள்ளி பார்த்திங்கன்னா கீரை நல்லா பிரிஞ்சு வரணும், நல்லா நசிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே நேரம் கீரை ஜாஸ்தியும் வேக வச்சிடக்கூடாதுங்க. முருங்கைக்கீரையை ஜாஸ்தி வேக வச்சிட்டோன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் அப்படியே கடாயிலேயே லோ ஹீட்லேயே வெந்துட்டோம். அப்போ தான் கீரை கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதனால் ஒரு 1 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா பரட்டிட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். அதாவது வேர்க்கடலையை துருவி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்க்கடலையே சேருங்க. வேர்க்கடலை ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தேங்காய் பூவோடு சேர்த்துட்டு நிறுத்திடலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் அதையும் மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை அவ்வளவு அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா கீரையை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதிகமான ஆரோக்கியம் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை மறக்காமல் வாரத்தில் 2 நாள் செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.